ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 82வது ശ്ലോകം. 6 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. 8 அக்ஷரங்கள் இருக்கிற 2 நாமங்களும் 3 அக்ஷரம் இருக்கிற ஒரு நாமமும் 5 அக்ஷரங்கள் இருக்கிற ஒரு நாமமும் 2 அக்ஷரங்கள் இருக்கிற ஒரு நாமமும் 6 அக்ஷரங்களோடு கூடின ஒரு நாமவுமாக்கும் இதுல இருக்கு. காமேஸ்வரனான சிவனுக்கு ஜீவனாடியாயிட்டு இருக்கிறவளாக்கும் அம்பிகை. உயிரினங்களெல்லாம் செய்யற புண்ணிய பாப கர்மங்களை தெரிஞ்சுக்கிறவளாக்கும் அம்பிகை. காமதேவனால ரெஸ்பெக்டோடு கூடிட்டு பூஜிக்கப்படுறவளாக்கும் சிருங்கார ரசம் பூர்ணமாயிட்டு ரொம்பி வழிஞ்சிருக்கிறவளாக்கும் தேவி. எப்பவும் தேவிக்கு சக்சஸ் மட்டும்தான் உள்ளது. ஜாலந்தர பீடத்துல ஸ்திதி பண்றவளும் தேவிதான். இப்படி எல்லாமாக்கும் தேவியை வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. காமேஸ்வர பிராணநாடி கிருதஜ்ஞா காமபூஜிதா ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா ஜயா ஜாலந்தரஸ்திதா. இந்த ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற நாமங்கள், அந்த நாமங்கள் என்னெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த நாமங்களுக்குள்ள பிரவேசனம் பண்றத, நாமம் சொல்லறத தவறில்லாம சொல்லறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். காமேஸ்வர பிராணநாடி, காமேஸ்வர பிராணநாடி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய பேரை சொல்லி கூப்பிடுறா. எல்லா நாமங்களோடு கடைசியிலையும் நீட்டி முழக்கி கூப்பிடுறா தேவிய. காமேஸ்வர பிராணநாடி அப்படின்னு தேவிய கூப்பிடுறா. கிருதஜ்ஞா அப்படின்னு கூப்பிடுறா. காம பூஜிதா, அடுத்தது ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா, ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா. அடுத்த நாமம் ஜயா. அடுத்த நாமம் ஜாலந்தர ஸ்திதா. കൂട്ടിച്ചേർത്തിയാക്കുമേ നാമത്തെ ചൊല്ലണം. ജാലന്തര സ്ഥിതാ. ഇത്രയുമാക്കും ഇതിൽ ഇരിക്കുന്ന നാമങ്ങൾ. 373வது നാമം 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இந்த நாமம் காமேஸ்வர பிராணநாடி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. கணவர் காமேஸ்வரனுக்கு ஜீவனாடியாயிருக்கிறவளாக்கும் அம்பிகை. காமேஸ்வரியாயிட்டு இருக்கிறவள். காமேஸ்வரனுக்கு பிராணநாடியாயிட்டு ஜீவனாடியாயிட்டு பிரவர்த்திக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. சிவனுக்கு சலனம் கொடுக்கிறவள் தேவியாக்கும். தேவியோடு சக்தி பிரபாவத்தாலேயாக்கும் சிவனுக்கு பிரவர்த்திக்கிறதுக்கு சாதிக்கிறது. மணித்வீபில சிந்தாமணி கிரகத்துல லலிதாம்பிகை
തന്നോട് പ്രാണേശ്വരനാണ് കാമേശ്വരനോട് കൂടിയിട്ട് சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துருக்கா அப்படின்னு தேவி பாகவதத்துல சொல்லப்படுறது. தேவி எப்பவும் இருக்கிறவளாக்கும். காமேஸ்வரனுக்கு பிராணநாடியாயிட்டு இருக்கிற தேவியோடு அந்த சாநித்தியம். அதனாலேயே காமேஸ்வரனும் எப்பவும் இருக்கிறவராக்கும். கல்ப அவசானத்திலேயும் காமேஸ்வரனுக்கும் காமேஸ்வரிக்கும் அழிவு அப்படிங்கிறது கிடையாது. தேவியோடு பதிவிரத தர்ம அனுஷ்டானத்தாலேயாக்கும், பாதிவிரத்தியத்தோடு சக்தியினாலேயாக்கும். இப்படி பரமசிவனுக்கு எப்பவும் சக்தியாயிட்டு இருக்கிறதுக்கு தேவிக்கும் சாதிக்கிறது. அதே மாதிரி சக்தி ஸ்வரூபிணியான தேவி அப்படிங்கிற பராசக்தி கூட லயிச்சுன்னு இருக்கிறதுக்கு காமேஸ்வரனுக்கும் சாதிக்கிறது. காமேஸ்வரனோடு பிராணநாடியாயிருக்கிற ஜீவநாடியாயிருக்கிற லலிதாம்பிகையோடு ரொம்ப ரொம்ப அதிசயமாயிருக்கிற வைபவமாக்கும். இது எப்பவும் இருக்கிற சக்தி ஸ்வரூபமாக்கும் தேவி. சிவன் இல்லாதக்கு சக்தி இல்லை, சக்தி இல்லாதக்கு சிவனும் இல்லை. 374வது നാമം 3 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും. ഇത് கிருதஜ்ஞ. இந்த உலகத்தில உயிரினங்கள் செய்யற புண்ணிய பாபங்களை தெரியறவளாக்கும் தேவி. கிருதஜ்ஞா அப்படிங்கிறதுனால என்னெல்லாம் பிரவൃத்திகளாக்கும் செய்யப்படுறது அதை பத்தின ஞானம் இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். கிருதயுகத்தில இருக்கிற அந்த ஒரு சத்தர்மம் தெரியறவளாக்கும் தேவி அப்படின்னும் அர்த்தம். சல்கர்மம் செய்யறவாகிட்ட எப்பவும் தேவிக்கு பிரியமாக்கும். அவளுக்கு எல்லாவித ஐஸ்வர்யங்களும் தேவி கொடுப்ப. தேவி பாகவதத்துல ராஜ்யம் நஷ்டப்பட்ட சுதர்சன ராஜகுமாரனோட கதை இருக்கு. அர்த்தத்தை புரிஞ்சுக்காதக்கே கிளீம் அப்படிங்கிற காமராஜ மந்திரம் கண்டினியூஸ் ஆயிட்டு சொன்னதால குஷியான தேவி அந்த சுதர்சன ராஜகுமாரனுக்கு விருப்பப்பட்ட ராஜகுமாரிய திருமணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்தா. காசி ராஜாவோடு புத்திரியான சசிகலைய மனைவியாயிட்டு சுதர்சன ராஜகுமாரனுக்கு സ്വീകരിக்கிறதுக்கு தேவியோட சக்தியினால சாதிச்சது. ராஜ்யம் நஷ்டப்பட்ட சுதர்சன ராஜகுமாரனுக்கு தொலைஞ்சு போன ராஜ்யம் திரும்ப கிடைச்சது. தேவி உபாசகன் கிட்ட தேவி ரொம்ப குஷியோடு கூடிட்டு
ஐஸ்வர்யம் அப்படிங்கிற சம்பத்தை குவிச்சதையாக்கும் நம்ம இங்க இது வழியா பார்க்கிறோம். ஆராவது நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணினா நம்ம தேங்க்யூ அப்படின்னு சொல்லுறோம், ரொம்ப நன்றி அப்படின்னு எல்லாம் சொல்லுறோம். அந்த நன்றி அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது அவசியம் சொல்லத்தானே வேணும். அது நம்மளோட தர்மமாக்கும். ஹெல்ப் பண்றவாள அவ செஞ்ச ஹெல்ப் ரொம்ப சின்னதா இருந்தா கூடியும் அதை ஞாபகத்துக்கு கொண்டு வரதும் நல்ல குணமாக்கும். നമ്മൾ ചെയ്യற ഓരോ കർമ്മത്തിലെയും ഒമ്പത് സാക്ഷികൾ பார்த்துட்டு தான் இருக்கா. സൂര്യൻ, ചന്ദ്രൻ, യമധർമ്മൻ, കാലം, ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி, இப்படி இருக்கிற 9 சாட்சிகள் നമ്മൾ செய்யற எல்லா பிரவൃத்திகளுக்கும் சத்கர்மமானாலும் சரி துஷ்கர்மமானாலும் சரி அதுக்கெல்லாம் சாட்சிகளாக்கும். இந்த 9 பேர் வழியாவாக்கும் தேவி நம்மளை வாட்ச் பண்ணி சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த கர்மத்தோட பலன்களை கொடுக்கறா, கர்ம பலன்களை கொடுக்கறா. മുന്നൂറ്റി നാമം 5 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും. ഇത് കാമപൂജിത, കാമദേവനാല് പൂജിക്കപ്പെടുന്നവളാക്കും ദേവി. കാഞ്ചി മാനഗരിലെ കാമപീഠത്തിലെ കാമാക്ഷിയായിട്ട് കാമദേവനുക്ക് ദർശനം കൊടുത്ത ദേവി. കാമരാജ മഹാമന്ത്രത്താല് പൂജിക്കപ്പെടുற അംബികை. காமதேவனால பூஜிக்கப்படுறவளாக்கும் தேவி அப்படிங்கிறதுனால வாக்தேவிகள் தேவிய காம பூஜிதா அப்படின்னு கூப்பிடுறா. காமதேவனோடு அழகு அப்படிங்கிறது தேவியோடு அனுகிரகத்தாலேயாக்கும். எப்பவும் அழியாம நிலநிக்கிறது. அழகோடு சக்தி அப்படிங்கிறது அட்ராக்ஷன் ஆக்கும். பராசக்தியோடு அனுகிரகம் இல்லாதக்கு அட்ராக்ஷன், அதானது ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிற அழகு உண்டாகாது. லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் பார்வதி தேவியும் ரொம்ப ரொம்ப அழகு இருக்கிறவாளாக்கும். பராசக்தியோடு அம்சாவதாரங்கள் ஆனதாலேயாக்கும் அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமாயிருக்கிற அழகு கிடைச்சது. பரமசிவனோடு திருக்கண்ணால கோபாഗ്നിയാല ഭസ്മமான കാമദേവൻ ശരീരമില്ലാത്തവരാക്കും, അനങ്കനാക്കും. സ്ഥൂല ശരീരമില്ലാമായിട്ടും കാമദേവൻ സൂക്ഷ്മ ശരീരിയായിട്ട് ഉയിരിനങ്ങളോട് ഉള്ളുക്കുള്ള സ്ഥിതി പണി വംശവർദ്ധനയ്ക്കാന് ஒரு പ്രോത്സാഹനത്തെ കൊടുക്കற.
உயிரினங்களுக்குள்ள பரஸ்பர அட்ராக்ஷனை உண்டாக்குறார். அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகங்களை உண்டாக்குறார். நமக்கு என்னெல்லாம் ஆக்ரகம் எப்பெல்லாம் தோணுறதோ அதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது அந்த காரணத்தை காரணத்துக்கு தகுந்த தேவன் நமக்கு ஆக்ரகங்கள் உண்டாக்குற தேவனாக்கும் காமதேவன். அந்த காமதேவன் பூஜிக்கிறதாக்கும் லலிதாம்பிகை, காமதேவனால பூஜிக்கப்படுற அம்பிகை. அதனால காம பூஜிதா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 376வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. ശൃംഗാര രസസമ്പൂർണ ചേർത്തിയാക്കുമേ നമ്മൾ ചൊല്ലണം. ശൃംഗാര രസസമ്പൂർണ. കാമദേവനാലെ പൂജിക്കപ്പെടുന്നതിനാല ശൃംഗാരരസം റുമ്പി വഴിഞ്ചവളാക്കും ദേവി. അനാഹത ചക്രത്തിലെ സ്ഥിതി പണറവളാക്കും ദേവി. പൂർണ്ണ ഗിരിപീഠത്തിലെ സ്ഥിതി പണറവളാക്കും ദേവി. இதனாலையெல்லாம் ശൃംഗാര രസ സമ്പൂർണ அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். ரசராஜாவாயிருக்கிற ശൃംഗാരം പൂർണ്ണമായിട്ടും ദേവിയിലെ இருக்கு. നവരസങ്ങളിലെ രാജാവാക്കും ശൃംഗാരം. எல்லாருக்கும் விருப்பப்பட்ட ரசம் அப்படிங்கிறது ശൃംഗാര രസമാക്കും. നവരസങ്ങൾ 9 ശൃംഗാരം, വീരം, കരുണം, രൗദ്രം, ബീഭത്സം, ഹാസ്യം, അദ്ഭുതം, ഭയാനകം, ശാന്തം. நவரசங்களில் முதல்ல இருக்கிற டாப் மோஸ்ட் விஷயமாக்கும் ശൃംഗാരം. ശൃംഗாரத்தில் அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா ரசங்களும் இன்க்ளூடு. தேவியோடு வடக்கு திசையில இருக்கிற பீடத்தை பூர்ணகிரி அப்படின்னு சொல்லப்படுறது. அங்க தேவியோடு பாவம் அப்படிங்கிறது ശൃംഗാര பாவமாக்கும். ശൃംഗാര രസ அதிஷ்ഠிதமாக்கும். அங்க பாலாழி மதன சமயத்துல மகாவிஷ்ணு மோகினியாயிட்டு அவதாரம் பண்ணினோன அந்த மாயாதேவி ശൃംഗാര பாவத்திலேயாக்கும் இருந்தா. அசுரர்கள் கிட்டேந்து அமிர்தத்தை திரும்ப பிடிச்சு வாங்கணும் அப்படின்னா இந்த அசுரர்களை மயக்கி சொன்ன பேச்சு கேட்கறதுக்கு செய்யணும். அப்படி அந்த அசுரர்களை மயக்கணும் அப்படின்னா ശൃംഗാര பாவம் அப்படிங்கிறது மஸ்ட். ശൃംഗാര பாவம் இருக்கிற ശൃംഗാരിയായിട്ടിരുന്നാ மோகினி ரூபம் எடுத்த அந்த மாயாதேவி. சீதாதேவிய அட்ராக்ட் பண்றதுக்காக ராவணன் சீதாதேவியோடு கிட்ட ശൃംഗാര வேஷத்துல போய் சேர்ந்தார். சீதைய தேடிண்டு ஹனுமான் அசோக விருட்சத்துக்கு
பக்கத்துல வந்து சேர்ந்தார். ஒரு புழுவோடு ரூபத்துல ரொம்ப சின்னமா ஆருக்கும் கண்ணுக்கு தெரியாத ரூபத்திலேயாக்கும் அங்க ஹனுமார் வந்தது. அந்த டைமில் ராவணன் கொட்டுமோள ஆഘോഷத்தோடு கூடிட்டு அங்க வரத ஆஞ்சநேயர் கவனிச்சார். அசுர ஸ்திரீகளோடும் தேவஸ்திரீகளோடும் அகம்படியோடு கூடிட்டு ஸ்திரீகளை ரொம்ப அட்ராக்ட் பண்றதுக்கான சிருங்கார வேஷங்களை போட்டுண்டாக்கும் ராவணன் சீதாதேவியோடு கிட்டக்க வந்தத ஆஞ்சநேயர் பார்த்தார். மகாமாயான பராசக்தி ராவணனோடு நாசத்துக்காயிட்டு ராவணனோடு மனசுக்குள்ள சீதாதேவி கிட்ட காம விசாரத்தை தூண்டினான். இந்த மாதிரி எபிலிட்டி எல்லாம் இருக்கிற தேவிய சிருங்கார ரச சம்பூர்ணா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 377வது நாமம் 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது ஜெயா. தோல்வி அப்படிங்கிறதே இல்லை தேவிக்கு, எப்பவும் சக்சஸ் மட்டும்தான் உள்ளது. ஜெயா அப்படிங்கிற தேவி ஸ்தோத்திரம் இன்க்ளூடா இருக்கிறதும் ஜெயம் அப்படின்னு பேர் இருக்கிறதுமான மகாபாரதம் அப்படிங்கிற இதிகாசத்தோடு ரூபமாயிருக்கிறவள் அதிபராசக்தியான லலிதாம்பிகையாக்கும். தேவி பல அசுரர்களையும் தோக்கடிச்சிருக்கா. ஒரிடத்திலையும் தேவி ஆறுகிட்டையும் தோத்துட்டில்லை. ஜெயிக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவாளுக்கு ஜெயாதேவியோடு அனுகிரகம் அப்படிங்கிறது மஸ்ட். தேவாசுர யுத்தத்துல ஒருக்கா அசுரர்களை தோக்கடிச்சோன தேவர்கள் அசுரர்களை தோக்கடிச்சா. அதுல தேவர்களுக்கு அகங்காரம் வந்தது. அவளோடு எபிலிட்டினாலே ஆக்கும் தேவர்கள் அசுரர்களை தோக்கடிச்சா அப்படின்னு தேவர்கள் அகங்காரம் தலைக்கு மேல ஏறித்த அவளுக்கு. பிரம்ம வித்யா ஸ்வரூபிணியான தேவி, அந்த தேவியோடு சக்தி பிரபாவத்தாலேயாக்கும் தேவர்களுக்கு அசுரர்களை ஜெயிக்கிறதுக்கு சாதிச்சது அப்படிங்கிறத அவ மறந்து போயிட்டான். அத உணர்த்தறதுக்காயிட்டு யட்ச ரூபத்துல தேவர்களுக்கு முன்னால பிரத்யட்சமான தேவி. தேவியோடு அனுகிரகம் இல்லை அப்படின்னா அக்னி தேவனுக்கு புல்கொடிய கொடியும் சுட்டரிக்கிறதுக்கு சாதிக்காது. வாயுதேவனுக்கு புல்கொடிய கொடியும் அசைக்கிறதுக்கு சாதிக்காது. அப்படிங்கிறதெல்லாம் தேவி தேவர்களை உணர்த்தினா. கேனோபனிஷத்துல இது நன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லப்படுறது. கேனோபனிஷத்துல 3வது கண்டத்துல 1லேந்து 12 வரைக்குமான மந்திரங்களாக்கும் இதை எடுத்து சொல்றது. மந்திரங்களை பார்க்காதக்கு നമ്മൾ അതിനോട് അർത്ഥങ്ങളെ മാത്രം ഓരോ മന്ത്രത്തോടും ഷോർട്ടായിട്ട് பார்த்துட்டு போலாம். ഒരു ദേവர்களுം അസുരர்களுം തമ്മിൽ യുദ്ധമുണ്ടാനോണ്
பிரம்மம் அசுரர்களை தோக்கடிச்சோன தேவர்களுக்கு சக்சஸ் உண்டாச்சு. தேவர்கள் பிரம்மத்தையாக்கும் மறந்து போனா. தேவர்களோடு எபிலிட்டியாலியாக்கும் அது சாத்தியமாச்சு, அசுரர்களை தோக்கடிக்கிறதுக்கு சாத்தியமாச்சு அப்படின்னு அவ அகங்காரம் பண்ணினா அப்படிங்கிறது ஒன்னாவது மந்திரம். ரெண்டாவது மந்திரத்துல தேவர்களோடு தவறான எண்ணத்தை தெரிஞ்சுண்டு பிரம்மம் அவளோடு முன்னால பிரத்யட்சப்பட்டதாயிட்டும் யட்ச ரூபத்துல பிரத்யட்சமான அந்த ரூபம் என்னவாக்கும் அப்படின்னு தேவர்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை அப்படின்னும் சொல்லப்படுறது. மூணாவது மந்திரத்துல அந்த யட்சத்தை பார்த்து பயந்த தேவர்கள் அக்னி கிட்ட சொன்னா, அக்னி தேவா இந்த யட்சம் ஆராக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு வா அப்படின்னு அக்னி நான் தெரிஞ்சுண்டு வரேன் அப்படின்னு கிளம்பினதாயிட்டு மூணாவது மந்திரம். நாலாவது மந்திரத்துல அக்னி அந்த யட்சத்துக்கிட்ட போனதும் அந்த யட்சத்துக்கிட்ட நீ ஆராக்கும் அப்படின்னு கேட்டதையும் சொல்லப்படுறது. அக்னிதேவன் அங்க போனோன நீ ஆராக்கும் அப்படின்னு யட்சம் கேட்டதாயிட்டு சொல்லப்படுறது. உலகத்திலேயே ஃபேமஸா இருக்கிற ஜாதவேதஸ் அப்படிங்கிற அக்னியாக்கும் நான் அப்படின்னு அக்னிதேவன் அகங்காரத்தோடு கூடி சொன்னதை சொல்லப்படுறது. அஞ்சாவது மந்திரத்துல ஸ்வயம் புகழ்த்தி பேசின அக்னி கிட்ட யட்சம் கேட்கறது. உலகத்துல ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கிற உங்ககிட்ட என்ன சக்தியாக்கும் அப்படி இருக்கு அப்படின்னு யட்சம் கேட்டோன அதுக்கு அபிமானத்தோடு கூடிட்டு அக்னி சொன்னதை சொல்லப்படுறது. இந்த உலகத்துல இருக்கிற ஏதொன்னையும் சுட்டு எரிக்கிறதுக்கான எபிலிட்டி எனக்கு இருக்கு. ஆறாவது மந்திரத்துல அகங்காரம் அப்படிங்கிறது அக்னிக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அக்னியோட அகங்காரத்தை இல்லாம பண்றதுக்கு அந்த யட்சம் ஒரு புல்கொடிய முன்னால வச்சு கொடுத்து அதை தகிப்பிக்கிறதுக்கு சொல்லிட்டு சர்வசக்தி உபயோகிச்சு முயற்சி பண்ணிட்டும் அக்னிக்கு அந்த புல்கொடிய தகிப்பிக்கிறதுக்கு சாதிக்கலை. அதனால தோத்து தேவர்கள் கிட்ட திரும்ப ஓடி போச்சு அக்னி. அது என்ன யட்சமாக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னால சாதிக்கலை அப்படின்னு அக்னி சொன்னதாயிட்டு சொல்லப்படுறது. ஏழாவது மந்திரத்துல அதுக்கப்புறமா தேவர்கள் வாயு தேவன் கிட்ட சொன்னா அந்த யட்சம் ஆராக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு வாங்கோ வாயு அப்படின்னு வாயு தேவன் சரி நான் தெரிஞ்சுண்டு வரேன் அப்படின்னு கிளம்புறார். எட்டாவது மந்திரத்துல அக்னியை விட அகங்காரத்தோடு கூடிட்டு யட்சத்துக்கிட்ட வாயு போச்சு. காரணம் அக்னிக்கு பூமியில இருக்கிறத தகிப்பிக்கிறதுக்கு தான் சாதிக்கும். வாயுக்கான பூமியிலையும் ஆகாசத்திலையும் எல்லா இடத்துலையும் எந்த தடங்களும் இல்லாம சஞ்சாரம் பண்றதுக்கு சாதிக்கும். அபிமானத்தோடு கூடிட்டு யட்சம் கிட்ட போன வாயு அந்த யட்சம் வாயு கிட்ட கேட்டது நீ ஆராக்கும் அப்படின்னு. ஆகாசத்திலையும் எல்லா இடத்துலையும் ரொம்ப நிக்கிற மாதரிஸ்வா அப்படிங்கிற வாயுவாக்கும் நான் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவனாக்கும் அப்படின்னு வாயு காலர் தூக்கி விட்டுண்டது. ஒன்பதாவது மந்திரத்துல சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னாக்கா அக்னி கிட்ட சொன்ன மாதிரி வாயு கிட்டையும் யட்சம் கேட்டது
லோக பிரசஸ்தனான உங்ககிட்ட என்ன சக்தியாக்கம் இருக்கு? இந்த உலகத்துல இருக்கிற ஏதொரு விஷயத்தையும் நிகத்துறதுக்கான சக்தி இருக்கு என்கிட்ட. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஊதி பரப்பிச்சிடுவேன் நான். 10வது மந்திரத்தோட அர்த்தம் பார்க்கலாம். வாயுதேவனோடு முன்னாலேயும் ஒரு புல்கொடியை போட்டு அதை நகர்த்துறதுக்கு எச்சம் வாயுதேவன் கிட்ட சொன்னோன வாயு സർവശക്തികളും ഉപയോഗിച്ച് മുയற்சி பண்ணிட்டும் அதை அசைக்கிறதுக்கு கூடியும் சாதிக்கலை. தோத்து தேவர்கள் கிட்ட ஓடி போச்சு. அந்த எச்சம் ஆராக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சாதிக்கலை அப்படின்னு வாயுதேவன் தேவர்கள் கிட்ட சொன்னதாயிட்டு இங்க சொல்லப்பட்டது. 11வது மந்திரத்துல அதுக்கப்புறம் தேவர்கள் அவளோட ராஜாவான இந்திரன் கிட்ட அந்த எச்சம் ஆராக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணினா, மகாபலசாலியான இந்திரன் தனக்கு சாதிக்காத்ததாயிட்டு ஒரு விஷயமும் இல்லை அப்படிங்கிற அபிமானத்தோடு கூடிட்டு அந்த எச்சன் கிட்ட கிளம்பி போனார். ஆனா அந்த எச்சன் இந்திரனோட அகங்காரத்தை கம்ப்ளீட்டா போக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்திரன் கிட்ட பேசுறதுக்கு கூடியும் நிற்காதக்கி, இந்திரனோடு கண்ணுல படாதக்கி அங்கேருந்து மறைஞ்சிட்டார். 12வது மந்திரத்துல இருக்கிற அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்திரன் அந்த இடத்திலேயே நின்னுண்டு ஹிமவல் புத்திரியான உமாஸ்வரூபிணியான தேவதைய அந்த இடத்துல பார்த்துட்டு அந்த எச்சம் ஆராக்கும் அப்படின்னு கேட்டதாயிட்டாக்கும் இங்க சொல்லப்படுறது. அந்த மாயாதேவி உமா அப்படிங்கிற வித்யா ஸ்வரூபிணியா இருக்கிற ஈஸ்வரனோடு கூடி எப்பவும் இருக்கிற அந்த சக்தி ஸ்வரூபிணி கிட்ட அந்த எச்சம் ஆராக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணினார் இந்திரன் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. ஹைமவதீம் பகுசோபமானாம் அப்படின்னு இங்க அந்த மந்திரத்துல ஆதிபராசக்தியான தேவிய எடுத்து சொல்லப்படுறது. பிரம்ம வித்யா தேவி ரூபத்தில் அங்க பிரத்யட்சப்பட்டத இந்த கேனோபனிஷத்துல எடுத்து சொல்லப்படுறது. அந்த உமாதேவியாக்கும் அந்த எச்சம் அப்படிங்கிறது பிரம்ம தேஜஸ் ஆக்கும் அப்படிங்கிறத தேவர்களுக்கு எடுத்து சொன்னது. அந்த அளவுக்கு மகிமை இருக்கிற தேவிய ஜெயா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். ஜெயா அப்படிங்கிற நாமம் துர்காதேவிய கூப்பிடுற நாமமாக்கும். மகிஷாசுரனை வதிக்கிறதுக்கு ஜெயாதேவி அவதாரம் பண்ணினா அப்படின்னு தேவி பாகவதத்துல சொல்லப்படுறது. ஜோதிஷாஸ்திரத்துல திருதியா அஷ்டமி திரையோதசி இப்படி இருக்கிற திதிகளை ஜெயா அப்படின்னு சொல்லப்படுறது. திரையோதசி பிரதோஷம் அந்த டைம்ல சிவன் சந்தோஷத்தோடு கூடிட்டு தாண்டவமும் நிறுத்தவும் ஆடுவர். பார்வதி தேவி லாஸ்ய நிறுத்தவும் அந்த டைம்ல செய்வள். இதனால எல்லாமே ஜெயா அப்படிங்கிற பேரை சொல்லி வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறார். 378வது நாமம் 6 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது ஜாலந்தரஸ்திதா.
ஜாலந்தர பீடத்துல விஷ்ணுமுகி அப்படிங்கிற தேவி ஸ்வரூபமா இருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. கண்ட பிரதேசத்தில இருக்கிற விசுதி சக்கரத்தில நாதரூபிணியாயிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. ஜாலந்தர பீடத்துல ஸ்திதி செய்யறவள் அப்படின்னு இந்த நாமத்துக்கு அர்த்தம். பாரதத்தோடு 4 பாகத்திலேயாயிட்டு 4 காம பீடங்கள் இருக்கு. தெற்கு பாகத்துல இருக்கிற பீடத்தை காஞ்சி காம பீடம் அப்படின்னும், மேற்கு பாகத்துல இருக்கிற பீடத்தை ஜாலந்தர பீடம் அப்படின்னும், வடக்கு பாகத்துல இருக்கிற பீடத்தை பூர்ணகிரி பீடம் அப்படின்னும், கிழக்கு பாகத்துல இருக்கிற பீடத்தை ஒட்டியான பீடம் அப்படின்னும் சொல்லப்படுறது. இந்த 4 பீடங்களிலும் தேவியோட சாநித்தியம் இருக்கு அப்படின்னாலும் ஜாலந்தர பீடத்துல கூடுதல் சக்தி ஸ்வரூபிணி ஆயிட்டு தேவி இருக்கா. ஜாலந்தர பீடத்துல தேவி விஷ்ணுமுகி அப்படிங்கிற பேரில பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு பத்மபுராணத்துல எடுத்து சொல்லப்படுறது. சூக்ஷ்ம சரீரத்துல 6 சக்கரங்களில விசுதி சக்கரம் ஸ்திதி பண்ணுறது கண்டத்திலேயாக்கும் 16 தளங்களோடு கூடின வெள்ளத்தாமரை ஆயிட்டு இந்த சக்கரத்தை சங்கல்பம் செய்யப்பட்டிருக்கு. சப்தம் வெளியில வர்றது விசுத்தி சக்கரம் வழியாவாக்கும். தேவி நாத பிரம்மம் ஆயிட்டு இந்த சக்கரத்துல அதிவசிக்கிறா அப்படின்னு சொல்லப்படுறது. வாக்தேவிகள் தேவிய ஜாலந்தர ஸ்திதா அப்படின்னு ஸ்துதிக்கிறார்.